ஒரு நாள் ராத்திரியில ஆந்திர அரசியலையே திருப்பி போடுறாரு. காங்கிரஸ் கட்சி அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஆலமரத்தை வேரோட புடுங்கி வீசுறாரு. யார் இந்த பவன் கல்யாண்? கட்சி ஆரம்பிச்ச 10 வருஷத்துல மாநில அரசியல்ல இருந்து இந்திய அரசியல் வரைக்கும் எல்லாத்தையும் மாத்தி எழுதுறாரு. யார் இந்த பவன் கல்யாண்? அவர் புரிஞ்ச சாதனைகள் என்ன? அது எல்லாத்தையும் பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். நான் சுதீஷ், வாங்க வீடியோக்குள்ள போலாம். பவன் கல்யாண் சினிமாக்கு வரதுக்கு முன்னாடியே அவரோட கூட பிறந்த அண்ணா சிரஞ்சீவி சினிமால மிகப்பெரிய சூப்பர் ஸ்டாரா இருக்கிறாரு. அவரு தான் தம்பியான கல்யாண சினிமாக்கு கொண்டு வராரு. பவன் கல்யாண் மார்ஷியல் ஆர்ட்ஸ் போன்ற தற்பகு கலைகளையும் நல்லா கத்து வச்சிருக்காருங்க. பொதுவா ஒருத்தர் சினிமாக்கு வராங்க அப்படின்னா பெருசா அறிமுக நிகழ்ச்சி எல்லாம் வைக்க மாட்டாங்க. பட் தெலுங்கு சினிமா பொறுத்த வரைக்கும் அவரோட அண்ணா சிரஞ்சீவி ஆல்ரெடி பெரிய சூப்பர் ஸ்டாரா இருக்கிறதால இவருக்கு அறிமுக நிகழ்ச்சி வச்சிருக்காங்க. அந்த அறிமுக நிகழ்ச்சி விழாலேயே அவர் கத்துக்கிட்ட மார்ஷியல் ஆர்ட்ஸ் வித்தைகளை எல்லாம் காட்டி, நான் இங்க சும்மா எல்லாம் வரலங்க, எல்லா வித்தைகளையும் கத்துக்கிட்டு தான் வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி மக்களுக்கு ரொம்பவே ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்காரு. அவரோட ரசிகர்கள் எல்லாம் சேர்ந்து வச்ச பேர் தான் இவருக்கு பவன் கல்யாண். பவன் அப்படின்னா வாயுபுத்திரன் அப்படின்றது அர்த்தம். வாயுபுத்திரன் அப்படின்றது அனுமன் கடவுளோட செல்ல பெயர். தெலுங்கு சினிமாவை பொறுத்த வரைக்கும் இவர் திரைக்கு வந்தாலே விசில் எல்லாம் பறக்குமாங்க. இப்படி நம்ம ஊர்ல ஒரு விஜய், ஒரு ரஜினிகாந்த் திரைக்கு வந்தாலே விசில் எல்லாம் பறக்குமோ, அதே மாதிரி தெலுங்குல அவர் திரைக்கு வந்தாலே விசில் சத்தங்கள், பட்டாசு சத்தங்கள் பறக்குமாங்க. அப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டார் தான் பவன் கல்யாண். இப்படி அண்ணனும் தம்பியும் சினிமால பீக்ல போயிட்டு இருக்கும்போது 2008 அண்ணா சிரஞ்சீவி பிரஜராஜ்யா அப்படின்ற மாதிரி ஒரு அரசியல் கட்சியை ஸ்டார்ட் பண்றாங்க. அந்த கட்சியோட இளைஞர் அணி தலைவரா பவன் செயல்படுறாரு. கட்சி ஸ்டார்ட் பண்ணியாச்சு, இனி கட்சி நல்லபடியா கொண்டு போகணும் அப்படின்னு யோசிக்கும் போது அண்ணா சிரஞ்சீவி என்ன பண்றாரு அப்படின்னா, கட்சி அடுத்த லெவலுக்கு எடுத்து போறதுக்காக அவரோட கட்சியா காங்கிரஸ் கட்சியோட இணைக்கிறாரு. இதை பார்த்த பவனுக்கு பிடிக்காம அண்ணா சிரஞ்சீவியே எதிர்க்கிறாரு. நீங்க என்னையா கட்சியை காங்கிரஸ் கூட இணைக்கிறது? நான் ஆரம்பிக்கிறையா தனியா ஒரு கட்சி, எனக்குன்னு ஒரு கூட்டம், எனக்குன்னு ஒரு கொள்கை, எனக்குன்னு ஒரு சாம்ராஜ்யத்தை நான் உருவாக்குறேன் அப்படின்ற மாதிரி 2014 பவன் கல்யாண் ஜனசேனா அப்படின்ற மாதிரி ஒரு கட்சியை ஸ்டார்ட் பண்றாரு. பொதுவா கட்சி ஆரம்பிக்கிறவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க, நெக்ஸ்ட் வர எலெக்ஷன்ல நிப்பாங்க கரெக்டா. பட் பவன் கல்யாண் அப்படி பண்ணல. நம்ம இப்ப கட்சியை ஸ்டார்ட் பண்ணிட்டோம், இப்ப நிலவரம் எந்த மாதிரி போயிட்டு இருக்கு, நம்ம எந்த மாதிரி வியூகங்களை வகுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு டைம் எடுக்கிறதுக்காக 2014 நடந்த எலெக்ஷன்ல பவன் கல்யாண் போட்டியிடல. நெக்ஸ்ட் 2019 நடக்கிற எலெக்ஷன்ல தான் இடதுசார் மற்றும் பகசூர் ஜமான் ஆகிய கட்சிகளோட கூட்டணி அமைக்கிறாரு. பீமாவரம், கஜுவாகா ஆகிய 2 இடங்கள்ல போட்டி போட்ட பவன் கல்யாண் 2லயுமே தோல்வி அடைகிறாரு. பிரஜிலு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல மட்டும் ஜனசேனா வின் பண்ணுது. என்னதான் அவர் போட்டியிட்ட தொகுதிகள் தோல்வியில முடிஞ்சாலும் அவர் அதுக்காக உடைஞ்சு போகல. நம்ம போட்டியிட்டு 2 தொகுதியில வின் பண்ணலாம் அப்படின்னா நம்ம தான் ஏதோ இடத்துல தப்பு பண்ணிருக்கோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்ட பவன் கல்யாண் ஜனவாணி அப்படின்ற பெயர்ல மக்கள் எல்லாம் சந்திச்சு மக்களோட குறைகள் எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. தொடர்ந்து பொதுக்கூட்டம், மக்களுக்கான போராட்டம் அப்படின்ற பல விஷயங்கள்ல பவன் கல்யாண் நடத்துறாரு. ஜெகன்மோகன் அரசு எந்த இடத்துல எல்லாம் தப்பு பண்ணுதோ அந்த இடத்துல எல்லாம் கேள்வி கேட்டு ஜெகன் அரசுக்கு மிகப்பெரிய குடைச்சலா மாறினாரு பவன் கல்யாண். ஜெகன் அரசும் சும்மா இல்லைங்க, மனுஷன் எங்கெல்லாம் போராட்டம் பண்றாரோ அதுக்கெல்லாம் அவரை கைது பண்றது, திரும்ப விடுவிக்கிறது அப்படின்ற மாதிரியே ரொட்டேஷன்ல நடந்துட்டு இருக்குது. அப்போதான் இன்னொரு சம்பவம் நடக்குது. 2023 ஊழல் குற்றச்சாட்டுக்காக சந்திரபாபு நாயுடுவை ஜெகன் அரசு கைது பண்றாங்க. இதை தெரிஞ்ச பவன் கல்யாண் பொங்கி எழுறாரு. ஆந்திர மாநிலத்தை ஹைடெக் மாநிலமா அறிவிச்சரோட நிலைமை இதுதானா அப்படின்ற மாதிரி சீறி எழுறாரு. சந்திரபாபு நாயுடுவை சந்திக்க சிறைக்கே போறாரு பவன் கல்யாண். அன்னைக்கு ராத்திரி தான் ஆந்திர அரசியலையே புரட்டி போட்ட சம்பவங்கள் நடக்குது. பவன் கல்யாண் சந்திரபாபு நாயுடுவை சந்திக்க சிறைக்கு போகும்போது போலீஸ்காரங்க எல்லாம் அவரை வழிமறைக்கிறாங்க. நீங்க இப்ப போக கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லும் போது, இல்ல நான் போவேன் அப்படின்ற மாதிரி போராட்டம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. சாலையில இருந்தும் அமர்ந்தும் போராட்டம் பண்றாரு. அப்போ என்ன பண்றதுன்னு போலீஸ்காரங்க எல்லாம் குழம்பி போறாங்க. ஜெகன் அரசே திகைத்து போகுது. பவன் கல்யாண் அப்படின்ற ஒரு ஆந்திரால மிகப்பெரிய ஸ்டார் கரெக்டா. அப்படி இருக்கும்போது அவர் சந்திரபாபு நாயுடு சந்திக்க சிறைக்கு போறாரு அப்படின்றது பிரஸுக்கும் அவரோட ரசிகர்களுக்கு எல்லாம் தெரிய ஆரம்பிக்குது. அப்போது கூட்டம் அலைமோத பவன் கல்யாணமும் போராட்டம் பண்ண போலீஸ்காரங்களுக்கு வேற வழி இல்லாம அவரை சந்திரபாபு நாயுடு பார்க்க அனுமதிக்கிறாங்க. சந்திரபாபு நாயுடுவும் பவன் கல்யாணம் சேர்ந்து பேசி தெலுங்கு தேசம், பாஜக, ஜனசேனா அப்படின்ற மாதிரி அரசியலையே திருப்பி போடக்கூடிய ஒரு கூட்டணியை ஸ்டார்ட் பண்றாங்க. கூட்டணி ஆரம்பிச்சதுமே தலைவன் பவன் கல்யாண் அமித்ஷா, ஜேபி நட்டா, ராஜா சிங் அப்படின்ற மாதிரி பாஜக இருக்கிற பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாம் அடிக்கடி சந்திச்சு அவருக்கு பாஜக கூட இருக்கிற இணைப்பை இன்னுமே அதிகப்படுத்துறாரு. தலைவன் அதோட நிறுத்தாம மிகப்பெரிய வாகனத்துல, மிலிட்டரி வாகனங்கள் எல்லாம் பார்த்திருப்போம் இல்லையா, மிக பெருசா இருக்கும். அந்த மாதிரி ஒரு வாகனத்துல தலைவன் நாடு ஃபுல்லா வலம் வர்றாரு. மக்களோட குறைகளை திரும்பவுமே கேட்டறிகிறாரு. எல்லாரும் எதிர்பார்த்த அந்த எலெக்ஷன் டைமும் வருது. பவன் கல்யாணோட ஜனசேனா கட்சி 21 பேரவை தொகுதிகளிலும் 2 மக்களவை தொகுதிகளிலும் போட்டியிடுது. பவன் கல்யாண் பிதாவரம் தொகுதியில போட்டியிடுறாரு.
பவன் கல்யாண் போட்டியிட்டாலும் அவர் எதிர்த்து போட்டியிடுறது யார? ஜெகன்மோகன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு திமிங்கலத்தை. ஜெகன் வீசுற ஒவ்வொரு விகிதத்தையும் தன்னோட அறிவால முறியடிக்கிறாரு பவன் கல்யாண். யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு போட்டியிட்ட அனைத்து தொகுதிகளிலையும் 100க்கு 100% வெற்றி பெறாரு பவன் கல்யாண். சுமார் 70,879 வாக்குகள் வித்தியாசத்துல ஜெகன்மோகனை வீழ்த்துறாரு பவன் கல்யாண். 3வது முறையா பாஜக வெற்றி அடையதுக்கு மிகப்பெரிய உறுதுணையா இருந்தது தெலுங்கு தேசம் கட்சி. அந்த தெலுங்கு தேசம் கட்சி பாஜகவோட இணைவதற்கு காரணமாக இருந்தது பவன் கல்யாண். கட்சி தொடங்கின வரும் 10 வருஷத்துல மத்தியிலையும் மாநிலத்திலையும் தலைவர்கள் ஆட்சி அமைக்கிறதுக்கு உறுதுணையா இருக்கிறதுக்கு அளவுக்கு மிகப்பெரிய ஒரு இடத்துக்கு மாறிவிட்டாரு பவன் கல்யாண். பவன் கல்யாணோட இந்த வளர்ச்சியை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? என்னதான் இருந்தாலும் அவர் ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார்ப்பா, அதனால மக்கள் எல்லாம் அவருக்கு ஓட்டு போட்டுட்டாங்கப்பா அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்ல அவர் போராடி இந்த நிலைமைக்கு வந்திருக்காருப்பா அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்படின்ற உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. நான் இத மாதிரி வேற ஏதாவது டாபிக் பேசணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா அதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் ஒரு செமையான ஒரு டாபிக்ல உங்களை சந்திக்கிறேன். இட்ஸ் சுதீஷ்.